சொல்லிட்டீங்க அடிங்க. சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு என்ன பயமா? ஏண்டா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? முந்தா நேற்று வந்தால் மனசு இல்லைமா நல்லபடியாக பண்ணட்டும், சம்பாதிக்கட்டும். நிறைய சம்பாதிச்சு சொத்து வச்சுருக்காரு, நிறைய படம் எடுப்பார். ரஞ்சிதமே உதட்டு வலிக்க கொஞ்சணுமேனு உதட்டு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார். முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா? போப்பா நீங்கள் வேறு ஏங்க விமர்சனம் வைக்கணுன்ட்டு வைக்கலைங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போகிற போக்கில் சும்மா தட்டிட்டு போகிறது. எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது. அந்த வீராங்கனை சரியாக கேட்குறாங்க. கமல்ஹாசன் நிலைப்பாடு சரியானது தான். இப்போ ஸ்டேட்டை காப்பாற்றணும். நமக்கு முரண்பாடு திமுக 1000 இருக்கலாம், அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம், நமக்குள்ளே 1000 பண்ணிக்க முடியும். ஆனால் இவனோட நோக்கம் சீர்குலைச்சி மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா எல்லா பணத்தையும் கொண்டு அதானி அம்பானி காலில் கொட்டிட்டு ஜெயகோவிந்தம் பாட வேண்டியதுதான். நான் ஒரு மதவாதியாலாம் இதை சொல்லலை. எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் சினிமாக்காரன், நடிகன். எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன். என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன், சாப்பிடுவேன். எல்லா வீட்லேயும் சாப்பிடுவேன். எலெக்ஷனை போவோம். தரையில் வாழ்கிறவன்.